First ஒரு triangle ABC draw பண்ணிக்கலாம். AB equal to 4 cm, BC equal to 6 cm, AC equal to 5 cm. centimeter. BC equal to 6 centimeter. Draw AB equal to 4 centimeter. AB equal to 4 centimeter. AC equal to 5 centimeter. Join AB and AC. Now we have to draw another similar triangle. அதனோட measurement என்னன்னா whose sides are 2/3 of the corresponding sides of the first triangle. இப்போ ஒரு acute angle draw பண்ணிக்கலாம். acute angle னா 10 to 80 degree வரைக்கும் போட்டுக்கலாம். 90 னா right angle, 90 க்கு மேல obtuse angle. ஸோ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இங்கே டினாமினேட்டரில் 3 இருக்குது, அதனால் இந்த லைனை 3 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். பி இருக்குது, B1 B2 B3 நேம் பண்ணிக்கலாம். Join C and B3. இப்போ இங்கே நியூமரேட்டரில் 2ங்கிற நம்பர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம B2லேருந்து ஒரு parallel லைன் ட்ரா பண்ணணும். இந்த பாயிண்ட்லேருந்து அகெயின் இந்த பாயிண்ட் B2லேருந்து இப்போ இந்த ஆர்க்கை மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணிட்டு இங்கேருந்து இப்போது இங்கேருந்து ஒரு parallel லைன் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. CB3க்கு ஒரு parallel லைன் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது ACக்கு ஒரு parallel லைன் இங்கே ட்ரா பண்ணணும். ஸோ இந்த ஆர்க்கை மெஷர் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஆர்க் ஃபார்ம் பண்ணணும். திருப்பி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஆர்க் ஃபார்ம் பண்ணணும். இந்த ஆர்க் மெஷர் பண்ணி இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து கட் பண்ணணும். ஸோ இப்போ இன்டர்செக்ட் ஆகிருக்கு ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஏசிக்கு பேரலல் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் ஏ டேஷ் பி சி டேஷ் ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் என்ன தெரியுதுன்னா இந்த ஏபிசிங்கிற இந்த ட்ரையாங்கிள் நோ பிசி இஸ் 6 cm, ஏசி இஸ் 5 cm, ஏபி இஸ் 4 cm. இப்போ பிசியை பிசி இஸ் ஈக்குவல் டு பிசி டேஷ் ப்ளஸ் சிசி டேஷ். பிசி இஸ் ஈக்குவல் டு பிசி டேஷ் ப்ளஸ் சிசி டேஷ்னு நான் எழுதியிருக்கேன். இது parallel lines. AC is parallel to A dash C dash. ஸோ இதனுடைய ஆங்கிள் ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஒரே parallel லைன்ஸில் அமைஞ்ச ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது ஆங்கிள் பி. ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளோட ஆங்கிள் பி எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஏ டேஷ் பி சி டேஷ்ங்கிற ட்ரையாங்கிளில் அமைஞ்ச ஆங்கிள் பி ரெண்டும் சமமாக தான் இருக்கும். ஏன்னா காமன் ஆங்கிள்ஸ். ஸோ ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ டேஷ் பி சி டேஷ். அதே போல் இந்த ஆங்கிள் பிசிஏ இஸ் ஈக்குவல் டு பிசி டேஷ் ஏ டேஷ். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் A dash B C dash. இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். BC dash ஓட கரஸ்பாண்டிங் சைடு, BC dash ஓட கரஸ்பாண்டிங் சைடு CC dash. AC ஓட கரஸ்பாண்டிங் சைடு A dash C dash. அதே போல் A dash ஓட கரஸ்பாண்டிங் சைடு A dash B. இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பிசி டேஷ் பை சிசி டேஷ் எடுத்து அதனோட வேல்யூ நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிசி இருக்கு இல்லையா, இந்த பிசி சி டேஷ், இந்த பிசி டோட்டலாக 6 cm இருக்குது. இது என்ன ரேஷியோவில் டிவைடாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். டூ தேர்ட் ஆஃப் தி கரஸ்பாண்டிங்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 2/3 into 6, இந்த 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 cm வரும். பிசி டேஷோட வேல்யூ 4 cm. பிசி ஈக்குவல் டு பிசி டேஷ் ப்ளஸ் சிசி டேஷ். பிசி ஈக்குவல் டு பிசி டேஷ் ப்ளஸ் சிசி டேஷ். ஸோ பிசியோட வேல்யூ 6 cm நம்மளுக்கு தெரியும். பிசி டேஷோட வேல்யூ 4 cm ப்ளஸ் சிசி டேஷ். ஸோ சிசி டேஷ் ஈக்குவல் டு 6 minus 4 is 2 cm. ஸோ சிசி டேஷ் ஈக்குவல் டு 2 cm. ஸோ இந்த 6 cm இங்கே 2 cm ஆகும், இங்கே 4 cm ஆகும் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். ஆனால் என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 4/2 இஸ் 2/1. ஸோ இங்கே 2ங்கிற ரேஷியோலையும் இங்கே 1ங்கிற ரேஷியோலையும் இந்த செக்மெண்ட்டு டிவைட் ஆகிருக்கு. 2:1ங்கிற ரேஷியோவில். அப்போ பிசி டேஷ் என்ன ரேஷியோவில் இருக்குது 2னும், சிசி டேஷ் என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 1. ஸோ இப்போ பிசி டேஷ் டிவைடட் பை சிசி டேஷோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். பிசி டேஷோட வேல்யூ 2, சிசி டேஷோட வேல்யூ 1. பிசி பை பிசி டேஷோட வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த பிசியை பிசி டேஷ் ப்ளஸ் சிசி டேஷ்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை பிசி டேஷ் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். பிசி டேஷ் டிவைடட் பை பிசி டேஷ் plus CC dash divided by BC dash. 1 plus CC dash oda ratio வேறு மெஷர்மெண்ட் வேறு, நம்ம இங்கே ரேஷியோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 BC dash oda வேல்யூ ரேஷியோ 2. ஸோ ஆட் பண்ணோம்னா 1
டினாமினேட்டர் கம்பேர் பண்ணும்போது 1 இருக்குது 2 இல்லை, ப்ளஸ் 1. டினாமினேட்டர் கம்பேர் பண்ணும்போது 2 இருக்குது 1 இல்லை. ஸோ 1 2s are 2, 1 1s are 1 by 1 2s are 2 equal to 3 by 2. BC by BC dash equal to 3 by 2. இப்போ BC by BC dash ஓட வேல்யூ 3 by 2. ஸோ அதனோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் AB by A dash B equal to AC by AC dash equal to 3 by 2.